இப்படி குடங்களை தூக்கிக் கொண்டு தண்ணீருக்கு அலையும் சோக காட்சிகளை பார்த்து சோமாலியா போன்ற வறட்சியான நாடு என நினைத்துவிட வேண்டாம். நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில்தான் இந்த பரிதாப நிலைமையே. கர்நாடக மாநிலத்தின் நீராதாரமே காவிரிதான். மழை இல்லாத காரணத்தினால் காவிரி வறண்டு போயிருக்க மற்ற ஏரிகளிலும் மிக மிக குறைந்த அளவிலேயே தண்ணீர் இருக்கிறது. இதன் காரணமாக குடிநீர் உட்பட அனைத்து தேவைகளுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இன்னும் முக்கியமாக கர்நாடக மாநிலத்தின் நிலத்தடி நீரும் வேகமாக குறைந்து வருவதால் ஆயிரக்கணக்கான போர்வெல்கள் வறண்டு கிடக்கின்றன. குறிப்பாக 7000 கிராமங்கள், 1200 வார்டுகளில் வசிக்கும் மக்கள் தினசரி தேவைக்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் தவித்து நிற்கும் நிலைதான் உள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பும் ஐடி கம்பெனிகளால் நிறைந்த தலைநகர் பெங்களூரு தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது. ஆகையால் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து மக்கள் டேங்கர் லாரியில் தண்ணீர் வாங்கி வருகின்றனர். வழக்கமாக ஒரு டேங்கர் 500 ரூபாய்க்கு விற்கும் என்ற நிலையில் தற்போதைய பஞ்சத்தை பயன்படுத்தி 2500 ரூபாய் வரை விற்று லாபம் பார்க்கவும் ஒரு மாஃபியா கும்பல் கிளம்பியிருக்கிறது. டேங்கரில் வரும் தண்ணீரில் சுகாதாரமும் கேள்விக்குறியாக இருப்பது ஒரு பக்கம் இருக்க, சமைப்பது, துணி துவைப்பது என அனைத்து பணிகளுமே பாதிக்கப்படுவதால் சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் தண்ணீர் கடன் வாங்கும் நிலை கூட ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர். சில அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாகனங்கள் கழுவுவதற்கும் நீச்சல் குளங்களை பயன்படுத்தவும் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில இடங்களில் தண்ணீர் பயன்பாட்டை குறைக்காத குடியிருப்பு வாசிகளுக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் காவிரி ஆற்றின் பிறப்பிடமாக இருக்கும் கர்நாடகாவிலேயே தண்ணீர் பஞ்சம் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக விமர்சனம் எழ காரணமாக அமைந்துள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்த மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், பெங்களூருவில் உள்ள 3000 போர்வெல்கள் முற்றிலும் வறண்டுவிட்டது என்றார். அத்தோடு தனது வீட்டில் உள்ள போர்வெல் கூட வறண்டு போய் தண்ணீர் இல்லாமல் தான் கிடக்கிறது என தெரிவித்தார். இது ஒரு புறம் இருக்க, தண்ணீர் பஞ்சத்தை காரணம் காட்டி மீண்டும் மேகதாது விஷயத்தை கர்நாடக அரசு கையில் எடுத்துள்ளது. மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி அளிக்காததால் தான் தற்போது தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ளதாக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேசியிருப்பது பஞ்சத்தை தாண்டி தமிழகம் கர்நாடகா இடையே இருக்கும் பஞ்சாயத்தை தூண்டிவிடும் வகையில் உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.